ஹே காய்ஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு வீடியோ தான் வந்து போட போகிறோம். ஸோ எங்கே போய் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 டேஸாக அவங்க பாட்டி வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்றதுக்கு தான் வந்து இந்த ரைடு வீடியோஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம எந்த வண்டியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம கேடிஎம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் விடலை. ஸோ அதனால் தலைவர் வந்து ரெஸ்ட்டில் விட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வண்டி நான் சூஸ் பண்ணது பார்த்தா நம்ம டாமினார். ஸோ வந்து ரொம்பவே லாங்குக்கு வந்து நான் வந்து ரொம்ப லவ் பண்ணி எடுத்த வண்டி. ஆக்சுவலாக வந்து அந்த வண்டியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ விலாக் முக்கியமாக வந்து நம்ம ரைடிங் போகிறனால இந்த க்ளவுஸ் எல்லாம் ஆக்சுவலாக எடுத்தே வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷம் இருக்குங்க. க்ளவுஸு போட்டாச்சு. ஃபைனலி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பெட்ரோல் அளவும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பணக்குடியில் போய் பெட்ரோலை போட்டுறது தான். ஓகே, எனக்கே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வியூ தாங்க எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ இதை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல தாங்க இருக்கும். காற்றும் வந்து இந்த இடத்துல இந்த மாதம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்மெட்டு தாங்க சொல்லணும். ஸோ என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த விண்ட்ஷீல்டு போட்டு நான் வந்து vlog எடுத்தால் தான் நான் பேசுகிறது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக கேட்கும். ஸோ அது நான் போடாமல் பேசினேன்னா காற்றடிக்கிற சத்தம் மட்டுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ vlog வந்து அப்படியே நாசமாயிருங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு எடுக்கலை. ஸோ நானும் வந்து ஆன்லைனில் வந்து எனக்கு ஏதாவது அந்த கிளிப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன், அந்த விண்ட்ஷீல்டு மாட்டுற கிளிப்பு. ஸோ அது எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் நானும் அப்படியே vlog எடுக்கிறதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸே வந்து கிட்டத்தட்ட நான் vlog எடுக்கிறோன்னு தான் சொல்லணும். இதுவே வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது. இப்போ ஆக்சுவலாக இன்னொரு மொபைல் எடுத்திருக்கேன் ரெட்மியில். ஸோ அதில் 4K சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த GoProவில் இருக்கிற வீடியோ வந்து அதில் கேப்சர் பண்ணி போட்டு பார்க்கணுங்க. அதை எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து நான் சொல்ல போனால் வந்து இந்த vlog எடுக்கிறதே மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட வந்து இந்த மவுண்ட்டே வந்து ஒரு 20 நிமிஷம் மேலே மாட்டிக்கிட்டு இருந்தேங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து மெயினாக நான் இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபை வந்து அவங்க பாட்டி வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும். ஸோ நம்ம சும்மா போகிறது வந்து எதுக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கோம். ஸோ அதை ஒரு வீடியோவாகவே எடுப்போம் அப்படிங்கிறனால தான் நான் வந்து இந்த GoPro மாட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நினச்சத வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. அப்பா காற்று பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நான் வந்து வீடியோவில் அந்த காற்று எப்படி தெரியுமாங்கிறது தெரியல. ஆனால் வந்து உண்மையிலே காற்று பயங்கரமாக இருக்குங்க. போன வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இந்த வாட்டி காற்று பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, தலவாய்புரம் நம்ம தாண்ட போகிறோம். சரி, நம்ம வந்து இப்போ பனகுடி மெயினுக்கு வந்துட்டோங்க. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பனகுடி பஸ் ஸ்டாப்பு. அளவு கொஞ்சம் காருக்காரங்களாம் பார்த்தீங்கனாலே ஏதோ இந்த 2 வீலர்காரங்களை இப்போ எதிரியாக பார்த்த மாதிரியே நேராக வரானுங்க.
சைடில் ஒதுங்கியே போக மாட்டானுங்க. இதுதான் பிரச்சனை இவங்களோட. அதில் என் வைசர் பிச்சுட்டு போகாமல் இருந்தால் சந்தோஷம். ஆக்சுவலாக வைசர் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளிப்பு கிடைக்காதனால ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். அது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலங்க. ஓகே, இந்த பல்கில் போடுவோமா இல்லை எந்த பல்கில் போடலான்றதை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை கழட்ட முடியாது, அதான் பிரச்சனை. கழட்டினா ஓகே, நம்ம பேசாமல் அந்த கால் கிணறு பல்கில் போய் பெட்ரோல் போட்டுருவோங்க. என்னன்னு தெரில, அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு சரியான காற்று அந்த பக்கம் இருக்குதுங்க. பனகுடியை கிராஸ் ஆகிட்டோம். பார்த்து ஏறி போவோம். ஓ ஓ ஓ எனக்கு என்னோடய ஃபேவரட் வண்டின்னு தாங்க சொல்லணும். ஸோ ஒரு க்ரூஸ் பண்ணாலுமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த கேடிஎம்மோட அளவுக்கு வராட்டியுமே என்னங்க இண்டிகேட்டர் போட்டு திரும்பலாமா வேண்டாமல் யோசிச்சுட்டு இருக்கானா என்னன்னு தெரில. கேடிஎம் அளவுக்கு பவர் வராட்டியுமே எனக்கு வந்துட்டு இந்த வண்டி வந்து ஓகே தான். யாருங்க இது? ஓஹோ, ஓகே. கிட்டத்தட்ட வந்து கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து முந்தா நேற்று போட்டேன். ஸோ 100% இருந்தது. ஸோ கடைசியில் 89 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ % சார்ஜ் இருக்குங்கிறது சத்தியமாக தெரிலங்க. ஓ ஓ ஓ சரியான காற்றுங்க. எனக்கு தெரிஞ்சு என் வைசரை நான் வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரிலங்க. சப்போஸ் வைசர் வந்து கலந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சுங்க என் விளாகு. சத்தியமாக வந்து விளாக் எடுக்க முடியாது. ஸோ அடிக்கிற காற்றுல வந்து நான் பேசுகிற சவுண்டே வந்து சுத்தமாக வந்து கேட்காதுங்க. இப்போ இந்த விளாகை எடுக்கிறேன்னா இந்த வைசர் இருக்கனால தான். திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்க காரணமே வந்து ரீசனாக தான். ஒரு பக்கம் பக்குன்னு அடிக்குதுங்க. சப்போஸ் கலந்துட்டு போயிட்டா இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கால் கிணறு ரீச் ஆகிட்டோங்க. நம்ம இங்கே இருக்கிற பல்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஓகே ஃபைன். சரி ரைட்டு, பல்க் வந்துட்டோம். ஓகே 200. ஆ நீ ஜிபே பண்ணிடுறேன் தான். வாய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கன்னா ஆர்லைமலைக்குள்ளாடி வந்துட்டோங்க. க்ளவுஸ் என் மடியிலே தாங்க இருந்திருக்கு. நான் க்ளவுஸை தேடிட்டு இருந்திருக்கேன். நான் எவ்வளோ பேர் அறிவாளி பாருங்களேன். அட ஷே, கொஞ்சம் இருந்து பார்த்துட்டாவது ஏதாவது தெரிஞ்சிருக்குங்க. ஷே
இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு vlog எடுக்க முடியுமானே தெரிலங்க. ரொம்ப வந்து ஒரு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று, கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. போவோம் கொஞ்சம் தூரம், கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்ரு வந்து திரும்பி வந்திருக்கோம். நான் பண்ணுற ஒரு அலப்புறை வந்து சத்தியமாக வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சரி ரைட்டுங்க, போவோம். இந்த ரோடை பார்த்தீங்களாங்க, அப்படியே மேலே எப்படி ஏறுதுன்னு. அதுவும் இல்லாமல் இந்த வியூவை பாருங்க. வா வா வா, சூப்பராக இல்லை? பாருங்களேன். இந்த மெயினாக வந்து இந்த வியூவை காட்டுறதுக்கு தாங்க நாங்கள் வந்து நான் இந்த பக்கம் ரூட்டை சூஸ் பண்ணேன். பார்த்தீங்களா? சத்தியமாக வந்து ஹீட்டே தெரியலங்க. அந்த அளவு வந்து ஒரு கூலிங்காக இருக்குது இந்த மரம் இருக்கனால. அதுவும் இல்லாமல் அந்த ஆரலாய்மொழி தாண்டி வந்தாலே மலை ஏரியா தான், பக்கத்தில் ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவு ஹீட்டு தெரியல. காற்று தாங்க பயங்கரமாக அடிக்குது. இன்னும் போகிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருங்க. அது வரைக்கும் கேமரா லோட் ஆகுமானும் தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஏங்க இந்த வியூ பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? வாவ் வாவ் வாவ். எந்த ஏரியா சார், இது எந்த ஏரியாங்கிறத தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட பாருங்க. வா 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 வா, எப்படி ஒரு சூப்பரான இடம் பார்த்தீங்களா? பாருங்களேங்க. வா, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மழை தாங்க. உண்மையிலே வந்து இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறவங்களும் சரி, இந்த இடத்துல வீடு கட்டி வச்சுருக்கவங்களும் சரி, ரொம்ப வந்து கொடுத்து வச்சவங்க தாங்க சொல்லணும். இந்த சைடு 2 சைடு பாருங்களேன். வா 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 வா, ஆடு மேய்க்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் வந்து சிட்டி சைட்லேருந்து மெயினாக வந்து இங்கே வந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சர் வியூ தான். எதுக்கு பிரேக் அடிக்கிறானே தெரிலங்க. சரி ரைட்டு, நீங்கள் இந்த லாரியை ஓவர்டேக் பண்ணி போன மாதிரி தாங்க. என்னங்க இது ஃபுல்லாகவே வந்து வண்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது ஓவர்டேக் பண்ணியே தான் ஆகணும். ஷிட். ஓகே, கிராஸ் பண்ணலாமான்னு பார்த்தா இது டர்னிங்காக இருக்குது. அதெல்லாம் வந்து சாத்திடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஹெல்மெட்டில் வந்து டொக்கு டொக்குன்னு சவுண்டு வருது. எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க. நான் இந்த க்ளவுஸு இதெல்லாம் போட்டனால எனக்கு வந்து சத்தியமாக வந்து அந்த இது தெரியலை. வெயிலுடன் கூடிய மழை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என் கோபுரம் ஆஃப் ஆகாமல் இருந்தால் சந்தோஷங்க. சரி ஓவர்டேக் பண்ணுவோம். பசங்க எல்லாருமே வந்து ரைடு போயிட்டுருக்காங்க. எப்படி உங்களுக்கு கேப்சர் ஆகுதுன்னு தெரிலங்க. ஆனால் அவனுக்கு வந்து பச்சை பசேன்னு இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு இருக்குங்க. அந்த வீடு எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் எப்படி வந்து கட்டியிருக்காங்கன்னு. நல்லா இருக்குல்லங்க. இந்த மாதிரி ஒரு வீடு போடணுன்னு ஒரு ஆசை. பார்ப்போம் கூடிய சீக்கிரம் நடக்குதா என்னங்கிறத.
இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் இன்னும் ட்ராவல் இருக்குங்க. இதெல்லாமே வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குங்க. என்னைக்காவது வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து பைக் எடுத்துக்கங்க. விளாக் எடுக்கணும் கூட இல்லைங்க, மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒரு ரைடு போங்க. ஸ்பீடாக போகணுன்னு கூட இல்லைங்க, பொறுமையாகவே போங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாயிரும். வந்து நம்ம ரைட் கட் ஆகி போனோம், அதுலேருந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. வரைக்கும் சார்ஜ் நிற்குமான்னு தெரிலங்க. கிட்டத்தட்ட ஒரு 36% தான் சார்ஜ் இருந்தது. இவனை கிராஸ் ஆகி வர போகணும், போயிடுவோம். வா வா. இந்த ரோடு வந்து ஒரே ஜிக்ஸாக்காக இருக்குங்க. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்து போகணும். ஸோ ஏன்னா அந்த சைடுந்து வரவங்களுக்கு வந்து இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு. எஸ், ஆமாங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த மெயினுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுலேருந்து இனி ரைட் கட் பண்ணி போகணுங்க, அவ்வளோதான் விஷயம். பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முக்கடை அணைங்க. இந்த லெஃப்ட் சைடு போனால் இல்லை ஒரு அணை இருக்கும். நானும் என் காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போயிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சுன்னா இங்கே அப்படி நிறைய இடத்துல சுற்றி இருக்கோம். ஸோ நான் ஆக்சுவலாக இருந்தது எல்லாமே சென்னை. பட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் காலேஜ் டைமில். படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான ஒரு இடங்க இந்த இடத்தெல்லாம். அந்த முக்கடலான நீங்கள் வந்து இப்போ விசிட்டிங் பண்ண முடியுமான்னு தெரியலை. நீங்கள் யாராச்சும் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா போக முடியுமா முடியாதாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அந்த மாதிரி போக முடியும்னு இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்து சொல்லிடுங்க. ஸோ ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் அதை டூரிஸ்ட் பிளேஸாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ரிஸ்க் அதிகம், டேம் மாதிரி இருக்கும். ஸோ சின்ன பசங்க போகிறதுக்கு நான் வந்து சத்தியமாக வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. பட் வந்து பெரியவங்க போகிறீங்க அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பரான இடம் தான் அது சொல்லணும். எப்படி தான் வந்து படித்தோம், எப்படி முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி ஆகி அப்படியே செட்டில் ஆயாச்சுங்க. நான் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அந்த நேரமே அந்த க்ளவுஸ் இருக்குல்லங்க, அந்த க்ளவுஸை வந்து நான் பறந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட இந்த க்ளவுஸ் வந்து நான் கேடிஎம் வாங்குறப்ப 2019 வந்து இந்த க்ளவுஸை எடுத்தேன். அதுலேருந்து இந்த க்ளவுஸை வந்து எனக்கு என்னன்னு தெரில, ஒரு விளாக் எடுக்கிறனால இதை வந்து போட்டு போயிடும். ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதை மிஸ் பண்ணிட்டேங்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சுங்க. பட் இதை வந்து எடுக்கிறப்போ ஒரு 29,000 ஆச்சுங்க இந்த கேமரா. ஒரு எடுத்து ஒரு 2.5 years 3 years இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஸ்டா 360 வந்து ஒரு 32,000 to 34,000 வந்துச்சுங்க. நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியானாலே போதும், நம்மளுக்கு தேவை ஒரு விளாக் எடுக்கிறதுக்கு ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கிட்டேன். ஸோ பட் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இன்ஸ்டா 360 தெரியாமல் வாங்காமல் போயிட்டேனே. ஒரு 4,000 to 5,000 கம்மியாக இதை பார்த்தேன், கொஞ்சம் கூட வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோ வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒய்ஃபோட பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க ஷாப் அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோமா. ஷா இந்த இருக்காளே. ஃபைனலாக வந்து ஷாப் அப்போ வந்து பார்த்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட வந்து பாட்டி. அப்பா 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 கார தூக்குங்க மாப்பிள்ளைய. ஹெல்மெட் ஹெல்மெட். ஷா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லுங்க. அப்பா கூட அப்பா கூட
இன்னும் அண்ணனா சரி அப்பா கொடு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஷாப்பாப்பா வந்து என்னடா இவன் வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ மன்னிச்சுக்கோங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா வர வழியிலே வந்து கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. நீ அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கப் ஒரு பேட்ரி வாங்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்புறம் இந்த நேச்சர் வந்து சீனரியோ இதெல்லாம் பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷா டாட்டா சொல்லு. ஷாமா இங்கே டாட்டா சொல்லு. டாட்டா சொல்லுங்கம்மா.